உங்களின் மறைக்கப்பட்ட கதைகள் பக்கத்திற்கு வரவேற்கிறோம். இங்கு நடந்த நிஜ சம்பவங்கள் மட்டுமே பேசப்படும், அவை மறைந்து போனவை. இன்றைய மறைக்கப்பட்ட கதைகளில் நாம் பார்ப்பது இது நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை. கனகாம்பிகையின் பழிவாங்கல் என்று அழைக்கப்படும் ஒரு திகிலான கதை. கதை ஆரம்பமாகும் 1930களில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில். அக்கிராமம் மிகவும் அமைதியானதாகவும் பசுமை சூழ்ந்த காடுகளால் ஆனதுமாக இருந்தது. அந்த கிராமத்தில் கனகாம்பிகை என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் அழகாகவும் நல்ல மனதுடையவளாகவும் இருந்தாள். அவளுடைய கணவர் சேகர் அவளை மிகவும் நேசித்தார். இருவரும் எளிமையாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அதே கிராமத்தில் வாழ்ந்த வில்லங்கமான கணபதி கனகாம்பிகையை பிடித்து வர விரும்பினான். நாளொன்றில் கணபதி கனகாம்பிகையை பிடிக்க முயற்சிக்க அவளுடைய கணவர் அதைக் கண்டு எதிர்த்தார். கோபமடைந்த கணபதி தனது ஆதிக்கத்தால் சேகரை வதைப்படுத்தினார். சில நாட்கள் கழித்து சேகர் மாயமானார். அவரது உடல் கிராமத்தின் ஒரு சாய்ந்த கிணற்றில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த மரணத்தில் உண்மையான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. எனவே கணபதி தப்பித்துவிட்டான். சேகரின் மரணம் கனகாம்பிகைக்கு பேரதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. தனது கணவரின் உயிரை எடுத்த கணபதிக்கு அவள் சாபமிட்டாள், என்னால் ஒரு உண்மையான காதல் இழந்தவளாக உன்னுடைய காதல் வாழ்க்கையும் எப்போதும் முழுமையற்றதுதான் இருக்கும். அன்று இரவு கனகாம்பிகை தற்கொலை செய்து கொண்டாள். அவளுடைய சாபம் ஒரு அடையாளமாக அக்கிராமத்தில் தங்கியிருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு கிராமத்தில் சில மர்மமான சம்பவங்கள் நடந்தன. கணபதியின் குடும்பத்தினர் மற்றும் அவரை பின்பற்றியவர்களும் முறையே மர்மமான விதத்தில் மரணமடைந்தனர். கிராம மக்கள் இதை காணும் போது கனகாம்பிகையின் சாபம் உண்மை என நம்பினர். காலம் போகப் போக அந்த கிணறு மேலும் பயங்கரமானதாகி எவரும் அருகில் செல்ல துணியவில்லை. இரவில் அந்த கிணற்றிலிருந்து மெல்லிய அழுகுரலும் கனகாம்பிகையின் சபதமும் கேட்கப்பட்டது. என்றும் உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறும் அந்த சபதத்தை கிராம மக்கள் பயத்துடன் காத்து வாழ்ந்தனர். கணபதி பல ஆண்டுகளுக்குப் பிறகு உயிரிழந்தாலும் அவரது குடும்பத்திற்கு அமைதி கிடைக்கவில்லை. கிராமம் முழுவதும் கனகாம்பிகையின் பெயரை நினைத்து நடுங்கியுள்ளனர். இருந்தாலும் இன்றும் அதே கிணறு அந்த கிராமத்தில் உள்ளது. இரவில் காற்று அடிக்கும்போது கனகாம்பிகையின் அழுகுரல் தென்படும். அவளது சாபம் இன்னும் முழுமை பெறாததாகவே இருக்கிறது. நாம் மறுபடியும் இன்னொரு உண்மையான சம்பவ கதையில் சந்திப்போம். அதுவரை பிறகு பார்க்கலாம். கவனமாக இருங்கள். விரைவில் சந்திப்போம்.